வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கிறோம், என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கிறோம், என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் கலந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் கலந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ்கிறோம், என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றே, கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிகின்றே. பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாது என்று எம்மை காத்து வருகிறேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கிறோம், என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, தவக்காலத்திலே 5ஆம் வார ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்புக்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு ஓட்டப்பந்தய வீரனைப் போல, ஓடுகளத்திலே தயாராக நிற்பவர்களைப் போல நாமும் நிற்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாட, நம்மையே நாம் தயாரிக்க இதோ இன்றைய திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம் பாவங்களை ஏற்று அதற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய அவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 31, இறை சொற்றொடர்கள் 31 34 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைபிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பே. பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர்.
இரண்டாம் வாசகம். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 9 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் அன்பையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் அன்பையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 20 முதல் 33 முடிய. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு, அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறைமக்களே, தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். ஒரு கிராமத்திலே ஒரு விவசாயி பல சொத்துக்களை வைத்திருந்தார். ஆனால் அவருக்குள்ளாக ஒரு விதமான கலக்கம், வருத்தம் இருந்தது. ஏனென்றால் அவருடைய 2 பிள்ளைகள் மிகவும் சோம்பேறித்தனமாக இருந்தார்கள். வாழ்க்கையை குறித்த கவலை அவர்களுக்கு இல்லை. இந்த முதியவரோ என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தார். பல அறிவுரைகளை அவர்களுக்கு கூறிய பின்பும் அவர்கள் தான்றோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவருக்கும் வயதாகி கொண்டே சென்றது. அவர் இறக்கும் தருவாயில் இருந்தபோது தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைக்கின்றார். அவர் அழைத்து, இதோ நம்முடைய நிலத்திலே ஒரு பெரிய புதையல் ஒன்று இருக்கிறது என்று அவர் கூறினார். அவர் அப்படி சொல்லிவிட்ட ஒரு சில தினத்திலே அவர் இறந்து விட்டார். தந்தையை அடக்கம் செய்துவிட்டு அவர்களுக்கு இந்த தன்னுடைய தந்தை சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. எனவே பொருட்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய நிலத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே அந்த நிலத்தை முழுவதுமாக அவர்கள் தோண்டுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு புதையல் கிடைக்கவில்லை. மாறாக அந்த நிலமானது இப்பொழுது பண்படுத்தப்பட்டிருக்கிறது, உழுவப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 2 மகன்களும் தங்களிடமிருந்த கோதுமை மணிகளை அந்த நிலத்திலே விதைக்கின்றார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த கோதுமை மணிகள் முளைவிட்டு பெரிய செடியாக வளர்கின்றது. அந்த செடி முழுவதுமாக தானியம் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த தானியங்களை அவர்கள் பறித்து நல்ல விலைக்கு விற்கின்றார்கள். இப்போதுதான் அவர்கள் தங்களுடைய தந்தை கூறிய அந்த புதையலானது ஞாபகம் வருகின்றது. தன் தந்தை கூறிய அந்த புதையலானது தங்களுடைய உழைப்பின் மூலமாக வருவது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலம் என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய புதையலாக, பரிசாக, கொடையாக இருக்கின்றது. சிலுவை இல்லாமல் சிகரம் இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை, வலி இல்லாமல் ஒளி இல்லை என நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது பலவிதமான துன்பங்களுக்கு அவர் உள்ளாகின்றார். தான் நினைத்ததை செய்ய முடியாத நிலைக்கு அவளுக்கு பலவிதங்களிலே சோதனை வரும். நினைத்ததை அவரால் செய்ய முடியாது, விருப்பப்பட்டதை உண்ண முடியாது, தூக்கம் கிடையாது என பலவிதங்களிலே அந்த தாயானவள் பல தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும். அப்படி அவள் மேற்கொள்கின்ற பொழுது இறுதியாக அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த தாய்க்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அதைத்தான் நாம் யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த தாய்க்கு அளவு கடந்த மகிழ்ச்சியானது இருக்கின்றது. அதுவரை அந்த தாயானவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த துன்பங்கள் எல்லாம் மறைந்து விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து அதை தொடர்ந்து நமக்கு கூறுகின்றார். உங்களுடைய அழுகைகள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் இன்பங்களாக மாற்றப்படும், உங்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கடவுள் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்படி பின்பற்றுகின்ற பொழுது அவர்கள் என்னுடைய சீடர்களாக இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு கூறுகின்றார். இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசித்தோம், கிரேக்கர்கள் பலர் இயேசுவை காண வருகின்றார்கள். பொதுவாக கிரேக்கர்கள் என்றாலே ஞானம், அறிவு என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. அவர்களை பொறுத்தவரை துன்பங்களோ, வேதனைகளோ, வலிகளோ, இன்னல்களோ அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கக்கூட மாட்டார்கள். என்றால் அவர்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சிதான், ஞானம், அறிவுதான். எனவே துன்பத்தின் மூலமாக இன்பம் கிடைக்கும் என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கூற்றாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதை அவர்களுக்கு புரிய வைக்கும் விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே இன்பம் தேவை என்றால் துன்பம் கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து
கோதுமை மணி உவமை மூலமாக குறிப்பிடுகின்றார். ஒரு கோதுமை மணியானது நல்ல பலன் தர வேண்டும் என்றால் அது தன்னையே இழக்க வேண்டும். அது தன்னை இழக்கின்ற மாத்திரத்திலே அது மிகுந்த பலன் கொடுக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் நம்மை பாவத்திலிருந்து எப்படி வேண்டுமானாலும் மீட்டிருக்கலாம். பல அற்புதங்களை செய்த இறைவனுக்கு நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து மீட்பது என்பது ஒரு சாதாரண காரியம்தான். அது சுலபமான காரியம். ஆனால் அவர் இந்த மனிதனாக பிறந்து சிலுவையை சுமந்து நமக்காக பாடுகள் பட்டார். வெறுமனே சொல்லாக மட்டும் அவர் சென்று விடாமல் செயலிலும் காண்பித்தார். இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு புனிதர்களும் பல்வேறு மனிதர்களும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள். துன்பங்களை அவர்கள் சந்தித்ததன் விளைவாக அவர்கள் இன்பத்தை அனுபவிக்க முடிந்தது. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். முதல் பெற்றோரை கடவுள் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிய போது அதிகாரம் 3:19 நாம் வாசிக்கின்றோம். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ உழைத்தால் மட்டுமே நீ உணவு உண்ண முடியும் என்று கடவுள் முதல் பெற்றோருக்கு அறிவுரை கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, 2 தெசலோனிக்கர் 3:10 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என பவுலடியார் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். எனவே இன்றைய நவீன சூழ்நிலையிலே நாம் எப்படி வாழ்கின்றோம் என சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எல்லாமே எளிதாக கிடைக்க வேண்டும் என்கின்ற மனநிலையானது பல மக்களிடையே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். துரித உணவகங்கள் என்பது இதனுடைய விளைவுதான். பொதுவாக தாய்மார்கள் குழந்தையை பெற்றெடுக்க அந்த நேரத்திலே வலி இருக்கும் என்பதற்காக அறுவை சிகிச்சையின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், பலரும் வலியை ஏற்றுக்கொள்ள விரும்பாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதன் மூலமாக பல நேரங்களிலே நாம் தோற்று விடுவதை நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்னொரு புறம் நாம் பார்க்கின்ற பொழுது அப்புறம் நாம் செய்து கொள்ளலாம், பிறகு செய்து கொள்ளலாம் என்கின்ற மனநிலையை நம் பலரிலே நாம் பார்க்கின்றோம். அதன் விளைவாக நாம் தோற்கின்ற பொழுது பலரும் அதை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். பொதுவாக மாணவர்கள், கல்லூரி படிக்கின்ற இளைஞர்கள் இதோ இந்த ஒரு தற்கொலையை மேற்கொள்வது இன்றைய காலத்திலே சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இன்பமானது நமக்கு இறைவனால் கொடுக்கப்படும். இதோ கடவுள் நமக்கு 2 விதமான பாதைகளை கொடுக்கின்றார். வாழ்வுக்கான பாதை, சாவுக்கான பாதை. ஆபிரகாம், லோத்து இதோ தங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது லோத்து யோர்தான் பகுதியை தேர்ந்தெடுத்தார். அது வளமாக இருந்த பகுதி. ஆனால் ஆபிரகாமோ கானான் பகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் கடவுள் அவரை சிறந்தவராக மாற்றியதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதை எப்பொழுது தொடங்கலாம், எப்பொழுது நாம் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இந்த மனப்பக்குவத்தை நாம் எப்பொழுது உருவாக்கலாம் என சிந்திக்கின்ற பொழுது ஒரு கதையிலே இவ்வாறாக சொல்வார்கள். ஒரு நாள் ஒரு மாடும் பன்றியும் பேசிக்கொண்டதாம். பன்றி மாட்டிடம் கேட்டது, நீயும் மிருகம்தான், நானும் மிருகம்தான். ஆனால் உன்னை பார்க்கின்ற எல்லோரும் போற்றுகின்றார்கள், உன்னை அரவணைக்கின்றார்கள், உன்னை வரவேற்கின்றார்கள். ஆனால் பன்றியாகி என்னை கண்டால் மக்கள் துரத்துகின்றார்கள். என்னை கண்டால் ஒரு விதமான நிலை அவர்களுக்குள்ளாக ஏற்படுகின்றது என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த மாடானது சொன்னது, நீ இறந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு பயன்படுகின்றாய். ஆனால் நான் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நான் மற்றவர்களுக்கு என்னுடைய பாலை கொடுக்கின்றேன், மக்களுக்கு பலவிதங்களிலே நான் உபயோகப்படுகின்றேன் என்று சொன்னதாம். அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நேரம் நமக்கு மிக மிக முக்கியமான நேரம். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் தோற்று விடுவோம். நாம் என்னாலுமே இதோ இந்த நேரத்திலிருந்து நாம் துவங்கி இறைவனுடைய அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். நம்மையே நாம் உயிர்ப்பு
பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்மையே தயாரிப்போம். இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்புள் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக தவக்காலத்தின் இந்நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள் பால் எழுப்புவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை நல்வழியில் நடத்திச் செல்லவும் உமக்கு பணி செய்வதில் தங்களை தாழ்த்தி கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து மக்களுக்காக ஒழிக்கவும் நடைபெற இருக்கும் தேர்தலில் தன்னலமில்லா தியாகம் நிறைந்த உள்ளத்துடன் பணி செய்யும் தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தேவனே இறைவா, தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது சொல்லிலும் செயலிலும் உம்மை பிரதிபலித்து வாழவும் அதன் மூலம் உமது மீட்பை பெற்றுக்கொண்டு உண்மையின் மக்களாக எங்கள் பயணத்தை தொடரவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, அரசு பொதுத் தேர்வினை எழுதி கொண்டும் அதற்காக தங்களையே சிறப்பாக விதமாய் தயாரித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரும் தங்களிடமுள்ள பயத்தையும் கலக்கத்தையும் அகற்றி துணிவுடன் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலும் வல்லமையுமான இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர்கள், பணியாளர்கள், ஜப வீரர்கள், நன்கொடையாளர்கள்
ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்தி எந்நாளும் உமது பிள்ளைகளாக வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்கள் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழ்ந்திட வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. நிறைந்த என் உள்ளக்கரை குறை, குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை குறை. இறைவா வருவாய் என் உள்ளம் உன் இல்லம் அறிந்து. இறைவா வருவாய் என் உள்ளம் உன் இல்லம் அறிந்தே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தேன். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன் உன் அன்பில் இணைந்து. தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம்மடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் திருமிதநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். துன்பத்தை கண்டு அஞ்சாது இன்பத்தோடு அதை ஏற்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் உம் மக்களுக்கு ஆசி வழங்கியருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லன்மையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. துன்பங்களில் இன்பம் காண்பவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைவிதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை மக்களி தாயே, அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைவிதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமரனை மக்களி தாயே, இருளை சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளை சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மரியே, அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைவிதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமரனை மக்களி தாயே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.